ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். சிக்கன் எடுத்தால் சிக்கன் குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, களி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதுக்காக வதக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமா 3 மீடியம் சைஸ் பல்லாரி அந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு லைட்டாக வதங்கினாலே போதும். 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு முழு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். 1 ஸ்பூன் மட்டும் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தேங்காயை இந்த மாதிரி துருவி அதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1 கிலோ சிக்கனை எடுத்து அதை நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து சிக்கன் அந்த எண்ணெயிலே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஆறிட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு சிக்கன் ஓரளவு குக் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், சீரகத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பாக சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த டிஷ்ஷுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி களி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். களி கூடயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ராகி களி கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.